ஹாய் ஹலோ வணக்கம். சென்னையிலேருந்து மோகன் என்கிற பாரதிஜி பேசுகிறேங்க. இன்றைக்கி நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா ஓடிபி. அதாவது ஆர்பிஐயே சொல்லியிருக்கு, எந்த ஒரு வங்கியில இருந்தும் மேனேஜராக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும் ஓடிபி கேட்கவே கூடாது, கேட்கவும் மாட்டாங்க. இதுதான் ஆர்பிஐ ரூல்ஸு. ஆனா, இப்ப சமீப காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேமர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளி மாநிலங்கள்ல இருந்து, வெளிநாடுகள்ல இருந்து கால் பண்ணி, நான் உங்களோட கிரெடிட் கார்ட எக்ஸ்டெண்ட் பண்றேன். உங்க கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000லேருந்து 2,00,000க்கு அப்ரூவல் பண்ணி தர்றோம். லோன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தர்றோம். இந்த மாரிலாம் சொல்லி உங்களுக்கு ஆசை வார்த்தைகள காமிச்சு, நீங்க கஷ்டப்பட்டு 1 மாசம், 2 மாசம்னு சம்பாரிச்ச பணத்த அசால்ட்டா ஒரு செகண்டுக்குள்ள அந்த ஓடிபினால பறி குடுத்துடுறீங்க. தயவு செஞ்சு யாராவது கால் பண்ணி உங்களுக்கு ஓடிபி கேட்டாங்கன்னா, "இல்ல நான் நேரடியாவே என்னோட வங்கிக்கு வந்து நான் அத பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுங்க. வங்கியில நேரடியா நீங்க ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, 10 நிமிஷம் ஆகுமா, அந்த சேவைய நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா, லோன் வேணுமா, ஏன் பேங்க்க போய் பாருங்க. அந்த தனிப்பட்ட நபர்ட்ட குடுத்து ஏன் கஷ்டப்படணும் சொல்லுங்க? அந்த பணம் ஒன்ஸ் நீங்க போயிடுச்சுன்னா, திருப்பி வாங்கலாம்னா முடியவே முடியாது. ஏன்னா, அந்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்கள ட்ராக் பண்ண போனீங்கன்னா, இந்த மாநிலமே இருக்க மாட்டாங்க. வெளிமாநிலம், வெளிநாடுகள்ல இருப்பாங்க. தயவு செஞ்சு உங்க அஜாக்கிரதையினால உங்களோட முழு சம்பளத்தையும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பீங்க. அத தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. உங்க இந்த மாரி அறியாமையினால தயவு செஞ்சு யாரும் ஓடிபிய குடுக்காதீங்க. பெரியவங்களுக்கு தெரியலன்னா, வீட்ல இருக்கிற சின்ன பசங்க எடுத்து சொல்லுங்க. படிச்சவங்க எடுத்து சொல்லுங்க. முக்கியமா படிச்சவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் 1 தடவ, 2 தடவ ஓடிபி குடுக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு குடுங்க. புதியதொரு மாற்றம் செய்வோம். பாரதி ஜி.